இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். காலையிலே ஐஸ் க்யூப்பு ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு ஐஸ் க்யூப் போட்டேன். ஏன்னா இன்றைக்கி வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்றனால ஃப்ரிட்ஜையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சைட்லேயே காலைல குடிக்கிறதுக்காக தண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் ரெகுலராக ஜீரகம் அது கூடவே கொஞ்சம் புதினாவும் போட்டலான்னு பார்த்தேன். புதினா இன்றைக்கி பழுத்துருச்சு. 2-3 டேஸாக வெளியில் போகிறதுனால ஒழுங்காக சமைக்க முடில. மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால புதினா பழுத்துருச்சு. சரி, கொஞ்சம் ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன், அதை பறிச்சுக்கலான்னு இருந்தேன். இந்த செடிக்கு ரூட் போக இடம் இல்லை, பட் ஆனாலும் வளர்ந்துக்கிட்டுருக்கு. தம்பி ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ கொஞ்சம் தக்காளி செடியும் ஒரே ஒரு புதினா செடியும் இருக்குது. சின்னதாக ஏதாவது பாக்ஸ் கிடச்சா அதில் கொஞ்சமாக மண் போட்டு ஏதாவது ஒரு செடியை வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ இப்போ கூட அந்த ப்ளூ பாக்ஸில் கஸ்தூரி மெத்திக்காண்டி வெந்தயம் போட்டிருக்கேன். இன்னும் க்ரோ வரலை. ஸோ இது நான் வளர்த்த செடியில் பறித்த புதினாவே தான். ஸோ அதை நம்ம வளர்த்து நம்மளே ஃபீல் பண்ணும்போது வர சந்தோஷம் ரொம்ப அதிகம். டெய்லியும் இந்த தண்ணி குடிக்கும்போது ஈவினிங் டைமில் அந்த புதினாவோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இதமாக இருந்தது. இன்றைக்கி ராமநவமி, இன்றைக்காவது நான்வெஜ் செய்யலான்னு பார்த்தேன். இன்றைக்கி செய்ய முடியாது. ஸோ நேற்று சமயபுரம் தேர் மார்னிங் 11 o'clockலாம் போயிட்டு ஈவினிங் 4:30 தான் வீட்டுக்கு வந்துடணும். இது அங்கே வாங்கின கடலை தான். கடலை நல்லா பெருசாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. சைட்லேயே டீயை ஃபில்ட்ரு பண்ணிட்டு கடலையை வேக வச்சுட்டு ஸோ இந்த சைடில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன். பாப்பா எந்திரிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா. வீக்கெண்ட் ஆனாவே தம்பி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவான். தம்பிக்கு மோஸ்ட்லி வீட்டு வேலைன்னா என்னன்னே தெரியலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தேன். ஒரு 2 டேஸாக தான் இந்த பெட்ஷீட் மடிக்க கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கி அவனாகவே மடிச்சிட்டான். ஸோ ஹாப்பி. ஸோ சைடில் இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சப்பாத்தி நைட் ரெசிபி போட்டிருந்தேன். அதில் மீந்து போன 4 சப்பாத்தி உருண்டை வச்சு சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிட்டுட்டு, ஸோ குக்கும்பர் 2 இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு, மதியம் தயிர் சாதமும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன். கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் போட்டு கொஞ்சமாக கட் பண்ணியிருந்த சேனைக்கிழங்கு இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுட்டு ஈவினிங் காய வச்சுருந்து இந்த கடலை தோல்லாம் வச்சு ஒரு பிக்சர் வரைஞ்சி கொடுத்தேன். அதில் ஒட்டிகிட்டு இருந்தான். இவ்வளோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெண்ணெய் எடுக்கிற வேலையை பார்க்கவே இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே போடணுன்ட்டு இருந்தேன். ஈவினிங் ஒரு வழியாக ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணதுனால ஐஸ் க்யூப்ஸ் வரவே இல்லை. ஐஸ் வாட்டர் போட்டு ஈவினிங் வெண்ணெய் எடுத்துட்டேன். வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் நார்மல் வாட்டரோ இல்லை சில் தண்ணியோ போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க அந்த மாதிரி. ஏன்னா அதில் உள்ள நீர் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பால் ஸ்மெல் வரும். இது என் தங்கச்சி சொல்லி கொடுத்த ட்ரிக் தான். நான் அது வரைக்குமே தெரியாமல் ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். கேட்டுகிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு வெண்ணெய்லாம் அவ்வளோ விருப்பம் இல்லை. பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் தான் ரொம்ப வெண்ணெய் சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் எடுத்து வச்சுருவேன் கண்டிப்பாக. ஸோ இது போன வாரம் எடுத்து வச்சது. அந்த பாக்ஸ்லேயே இந்த வாரம் எடுத்ததையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வீட்டிலே எடுக்கிறதுனால மோஸ்ட்லி நான் ஹோம்மேட் தான் ரொம்ப விரும்புவேன். எதுவாக இருந்தாலும் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மோர் திக்கான மோர். காலையில் மாங்காய் மோர் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அப்லோட் கொடுக்குறேன் பாருங்கள். மார்னிங் போட்ட டீ இப்போ ஈவினிங் டீ வரைக்கும் வந்துருச்சு. ஃப்ரிட்ஜை அது கூடவே டீ குடிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். 3 டைம்ஸ் கிட்ட வாட்டர் போட்டு நல்லா துடைச்சிட்டு இப்போ அதோட ட்ரேலாம் அடுக்கி வச்சாச்சு. வெஜிடபிள் வைக்கிற ட்ரே மட்டும் காயலை. ஸோ அதை வச்சுட்டு ஈவினிங் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேன். இந்த ரூமை திறந்தவொடனே இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் மேலே தான் இந்த ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரிஜினல் ஃப்ளார் தான். ஸோ 3 டேஸ்க்கு ஒருக்கா நான் மாற்றிடுவேன். எப்போவுமே இந்த ஃப்ளார்ஸையும் இந்த புத்தா அதோட இந்த மணி பிளான்ட்டையும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் மனதுக்கு.
எந்திரிச்ச மட்டும் இல்லை, எப்போல்லாம் பார்க்குறோனோ அப்போல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக அங்கங்கே வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் ஒர்க்.